ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிப்னோசிஸில் பகுதி 11 இருக்கோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 10 பகுதிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹிப்னோசிஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹிப்னோசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஹிப்னோசிஸ் பற்றிய சீரியஸை சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பகுதி 11 இருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு படிகளாக என்னெல்லாம் இருக்குது, ஹிப்னோசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன படிகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்கள தயார்படுத்தணும். முதல்ல ஒரு ஹிப்னோசிஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த நபரை முதல்ல தயார்படுத்தணும். அந்த நபருக்கு முதல்ல தெளிவுபடுத்தணும். அந்த பேஷண்ட்டை இல்லை அந்த பர்சனை இன்டர்வியூ பண்ணி என்ன விதமான தொந்தரவுகள்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவரோட நல்ல ஒரு ரேப்போ, அவரோட ஒரு நல்ல ஒரு கிளினிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, உங்களை அவர் நம்பும்படியாக விஷயங்களை பண்ணிவிட்டு, அவருக்கு பிடிச்சும்படியான விஷயங்களை செஞ்சுட்டு முதல்ல அவரை தயார்படுத்தணும். அடுத்து அவர் மனசை என்ன பண்ணிட்டா ரிலாக்ஸ் பண்ணணும். அவரை ஒரு ஸ்லீப் மோடுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கனாக்கா இண்டக்ஷன்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த விஷயங்களை தீவிரப்படுத்தணும். அதாவது அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான தயார்படுத்துறது, தயார் நிலை. அவரை கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, ட்ரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியது, அதாவது அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ். இதுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பகுதி 9, பகுதி 10 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள் பற்றி ரொம்ப அருமையாக நான் சொல்லியிருப்பேன். அதில் ட்ரான்ஸ் ஸ்டேட், அவங்களை கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிறதுக்கான நிலைகள் பற்றி விளக்கி சொல்லியிருக்கேன். அவைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்னா, அவங்கள ஒரு விழிப்பு நிலையில் வச்சுருக்கணும். அப்படியே அவங்கள தூக்க நிலைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அவங்கள என்ன பண்ணணும், நீங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களும் உங்களோட பேசுகிற மாதிரி, இல்லை நீங்கள் பேசுகிறது அவங்க கவனிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு யூஷுவல் அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்கள ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயாச்சு. முதல்ல அவங்கள ரெடி பண்ணுறோம். அந்த ரெடி பண்ணுற டைமில் அவங்கள என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லேருந்து அவங்கள ஸ்லீப் மோடுக்கு கொண்டு போகிறோம். அடுத்து என்னென்னாக்கா, அந்த ஸ்லீப் மோடுக்கு கொண்டு போய் அவங்கள அடுத்த நிலை, அதாவது கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிறோம், ட்ரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல அவங்கள ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போகிறோம். அந்த இடத்துல தான் அவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஸ்மோக்கிங் எனக்கு பிடிக்கிறது விட முடியல அப்படின்னு சொன்னாங்கக்கா, அப்போ அந்த ஸ்மோக்கிங் விடுறதுக்கான விஷயங்களை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த டைமில் நம்ம அவங்கள பேச வைக்கிறோம். இந்த விஷயங்களை சொல்லி ஒத்துக்க வைக்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு பதிலான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, இதுதான் என்னட்டாக்கா ரெஃப்ளெக்ஷன் அல்லது ரேட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்கள ஒத்துக்க வைக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு தாழ்வுமன் பண்பு இருக்குது, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸு, நான் அழகாக இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் ஒரு உதவாக்கிறேன், நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், இந்த மாதிரியான சில எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குன்னா, அதுக்கு ஏற்ற மாற்றாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான கமெண்ட்ஸை ரெடி பண்ணி, நான் அழகு தான், நான் டேலண்ட்டு தான், நான் வர்த்து தான், நான் நாலேஜபிள் தான், நான் இம்பார்ட்டண்ட் தான், நான் லக்கி தான் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவான கமெண்ட்ஸை ரெடி பண்ணி அதை அங்கே ஒத்துக்கிற வைக்கிற நிலை தான் 4வது ஸ்டேஜ். இதுதான் ரேட்டிஃபிகேஷன் முறைன்னு சொல்லக்கூடியது, ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக அந்த ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள படிப்படியாக வெளியே கொண்டு வரோம். சரிங்களா? இதெல்லாம் 9, 10 பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி கொண்டு வரணும். சிம்பிளாக அவங்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்கள ரெடி பண்ணணும். அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் ஹிப்னோசிஸில் பண்ண போகிறீங்கன்றதை தெளிவுபடுத்தணும். ரிலாக்ஸேஷன் பண்ணணும், படுக்க வச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அவங்கள ஸ்லீப் கமெண்ட்ஸ் கொடுத்து ஸ்லீப் பண்ணி தூங்க வைக்கணும், இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி. அப்புறம் அவங்கள டீப்பனிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அந்த ஸ்டேட்டில் அவங்கள ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு போகணும். ட்ரான்ஸ்னு நினைவு மனசுலேருந்து ஆழ மனசுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் ஐ ஃபிக்ஸேஷனோ அல்லது பெண்டுலம் மெத்தட், முக்கியமாக ஸ்லீப் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் ஏஜ் ரெக்ரெஷன் அல்லது பார்த்திங்கன்னா லைஃப் ரெக்ரெஷன், டைரக்ட் சஜஷன், இந்த மாதிரியான மெத்தடை கொண்டு போய் அவங்கள டீப்பனிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும், ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அப்புறம் யூஷுவல் அவேர்னஸ், இந்த டைமில் தான் நீங்கள் அவங்களுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, அவங்களுடைய நெகட்டிவ் எண்ணத்துலேருந்து பாசிட்டிவ் எண்ணத்தை மாற்றுறதுக்கு அல்லது அவங்களுடைய பிஹேவியரை மாற்றுறதுக்கு, ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு, நான் அழகாக இருக்கேன், நான் பெஸ்ட்டாக இருக்கேன், நான் குவாலிட்டியாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு மாற்றுறதுக்கு அல்லது ஒரு நெகட்டிவான பிஹேவியர்லேருந்து பாசிட்டிவான பிஹேவியருக்கு மாற்றுறதுக்கான விஷயங்களை சொல்லி அவங்கள நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறோம்.
நம்ப வச்சதுக்கப்புறம் அவங்கள படிப்படியாக வெளியே கொண்டு வரோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ரெக்ரெஷன் மூலமாகவோ அல்லது ஏஜ் ரெக்ரெஷன் மூலமாகவோ படிப்படியாக வெளியே கொண்டு வரோம். அதற்கப்புறம் ஃபாலோ அப் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஃபாலோ அப் அப்படின்னாக்கா இதை ஒரு முறை மட்டுமே பண்ணிவிட்டு அவங்கள பண்ண முடியாது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் வர வச்சு ரெகுலராக அவங்களுடைய ஆழ் மனசில் அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸை பதிய வைக்கிறோம். தொடர்ச்சியாக கொடுக்குறோம். இடைவெளியில் 2 நாள் இடைவெளி அல்லது ரெகுலராக டெய்லி பேசிஸில் அல்லது வீக்லி பேசிஸில் எது அந்த நபருக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி முறையில் நம்ம கொடுக்குறோம். முக்கியமாக இதில் நான் மொத்தமாக ஒரு 6 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது மெத்தடு, 3வது ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு, 4வது யூஷுவல் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய மெத்தடு, அடுத்தது என்னன்னாக்கா ரேட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய மெத்தடு, அடுத்தது ஃபாலோ பண்ணுறது தொடர்ச்சி இருக்கணும். ஏன்னா ஒரு முறை செஞ்சுட்டு அதை விட முடியாது, ரெகுலராக அதை செய்யணும். இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸில் நம்ம பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் ஹிப்னோதெரபிஸ்ட் ஸோ அதான் அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த நபருக்கு ஹிப்னோதெரப்பி மூலமாக தன்னுடைய எண்ணங்களை மாற்றணும், தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு நம்ம இதை கொடுக்க முடியும். முதல்ல அந்த நபர் விருப்பமானவராக இருக்கணும். எனக்கு ஹிப்னோதெரப்பி வேணும், நான் ஹிப்னோதெரப்பி மூலமாக என்னுடைய எண்ணங்களை மாற்றணும், என்னுடைய பிஹேவியரை மாற்றணும், நான் ஒரு நல்ல லைஃப் வாழணும், சரியானபடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க விருப்பமே இல்லாதவங்களுக்கு அவங்களோட அனுமதியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஹிப்னோதெரப்பி கிடையாது. அந்த நபருடைய முழு பர்மிஷனோட, அந்த நபருடைய முழு ஒத்துழைப்போட, அவருக்கு முழு விளக்கங்களையும் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸாக கொடுக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ இதை எப்படி இதை முடிக்கணும், எப்படி டெர்மினேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். டீப்பனிங் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். என்ன விதமான தொந்தரவுகள் இருக்குன்றதை பற்றி நான் உங்களை விலைக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோஸ் மூலமாக ஹிப்னோசிஸ் சீரிஸ் மூலமாக ஹிப்னோசிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹிப்னோதெரபிஸ்ட் எப்படிலாம் பண்ணுறாங்க, இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான், ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான், இதை பற்றி விழிப்புணர்வு, இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக இந்த சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ சேனலுக்கு புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.